இந்த கம்பெனி மாதிரி இது ஒரு அலாவுதீன் புதத்தில் வருமே அதே மாதிரி கம்பெனி மாதிரி இது உட்காரு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ரேபிட் இருக்குது, கோழி இருக்குது. வேற என்ன? ஹாய் காய்ஸ், வெயில் என்ன பண்ணுறீங்க? தேங்காயை கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி புல்லட்டு பாண்டின்னு ஒருத்தர் வரல, அது என்ன குறுக்க நிற்கிற? பஞ்சு டைலாக்லாம் யாத்திரமா போடணும். லைஃப்ல எவ்வளவுதான் வந்து பஞ்சர் ஆனாலுமே பஞ்சர் ஆகாத மாதிரி இருக்கான் தெரியுமா, அவன் தான் பஞ்சு டைலாக் போடணும். நீங்க போலாமே தாத்தா தன்னைத்தானே அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டாரு போல. அதான் ஹெல்மெட்ல கேமரா பார்த்தோன்னே நடுவுல நின்று போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே இருக்கு, கம்மியா இருக்கு, பின்ன என்ன கட்டப்பாயை தூக்கி நீ கிளம்ப வேண்டியது தானே. எதுக்கு ஆட்ல ரப்பர் பேசுற? இந்த வெயில்ல பைக் ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு. அவங்க பாரு சைக்கிள் ஓட்டுறாங்க பாரு, அதுவும் டபுள்ஸ்ல. அவங்க அடிக்கிற வெயில் கூட ஒன்னா எங்கேயோ வெளில போயிட்டு இருக்காங்க. வெயில்ல பைக்ல போறதே கஷ்டம், அதை பார்க்க சொல்ல செம்ம ஃபீலா. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஜோடியா போறது. இந்த வெயில்ல கூட விடாம ஜோடியா போறாங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரைட் வித் சங்கர். நான் எதுக்கு மோட்டோ விலாக்ல ஏற்கனவே நான் பேசுறது புரியாது, தொண்டை வர கட்டி இருக்கா சுத்தம். நான் எதுக்கு மோட்டோ விலாக்ல பல்லாவரத்தை சூஸ் பண்ணேன்னா, அங்கே பேர்ட்ஸு, டாகு, ஃபிஷ்ஷு, டவ்வு. அந்த பேர்ட்ஸ்னா டவ்வு தானடா லவுடு. இந்த மாதிரி எல்லா பொருளும் அங்கே இருக்கும். வாஷிங் மிஷின்ல இருந்து ஷாம்பு, சோப்பு, கண்ணாடி, சீப்பு, சோஃபா, பீரோ எல்லாமே அங்கே இருக்கும். அதுவும் கம்மி ரேட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு ரேட்லாம் எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். போகலாமா? எப்பயும் போல வண்டியை வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் குன்றத்தூர் முருகன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போரா என் வியூவர்ஸுக்கு சரியான ஒரு விஷுவலைஸை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே கட் பண்ணிட்டு குன்றத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என் கடமை. இந்த வெயிலில் பைக் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது. அவங்க பாரு சைக்கிள் ஓட்டுறாங்க பாரு, அதுவும் டபுள்ஸில். ரொம்ப கஷ்டம்டா வெயிலில். ஐயோ அவங்க அடிக்கிற வெயில் கூட ஒன்னா எங்கேயோ வெளில போயிட்டு இருக்காங்க. வெயில்ல பைக்ல போறதே கஷ்டம், அதை பார்க்க சொல்ல செம்ம ஃபீலா. படத்துல வர சீனை விட அந்த ரியலான ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது செம்மையா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஜோடியா போறது. இந்த வெயில்ல கூட விடாம ஜோடியா போறாங்க. டெக்கான் ஏர் போது பாரு மணி, உங்க பாரு சூர்யா ரெடி பண்ண அந்த டெக்கான் ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு. எதை வாங்கிட்டு போகிறாங்க பாரு இவங்க பல்லாவரத்துலேருந்து. ஏண்டா பல்லாக்கு தூக்குற மாதிரி எதை தூக்குனாலும் பல்லாவரத்துலேருந்து வாங்கிட்டு வரதாடா. இவர் பல்லாவரத்துக்கு போகிறதால தூக்கிட்டு வர பொருள் எல்லாமே பல்லாவரத்துலேருந்து தான் வாங்கிட்டு வராங்கன்னு இவங்க ஒரு நினப்பு. லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்கான். போகலாமா? ஜூஸ் ராமணி பார்த்தா குடிவில் போன தோணும், ஆனால் துட்டு இல்லை. இன்னொரு ஜூஸ் கடை. ஹாய் காய்ஸ், வெயில் என்ன பண்றீங்க? வீட்டில் பாத்துக்கிறா கேட்குறீங்களா? தேங்காயை கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி மரியாதை ஓடி பார்த்து ஓரமா போங்கடா. பை மச்சான். புல்லட்டு பாண்டின்னு ஒருத்தர் வரல, அது என்ன குறுக்க நிற்கிற? அடிக்கிற வீட்டுக்கு ஓரமா 10 நடுவில் வந்து நடனம் காட்டுறான் பாரு. ஏத்தன லைஃப்ல பஞ்சு டைலாக்லாம் யாத்திரமா போடணும். லைஃப்ல எவ்வளவுதான் வந்து பஞ்சர் ஆனாலுமே பஞ்சர் ஆகாத மாதிரி இருக்கான் தெரியுமா, அவன் தான் பஞ்சு டைலாக் போடணும். நீங்க போலாமே தாத்தா தன்னைத்தானே அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டாரு போல. அதான் ஹெல்மெட்ல கேமரா பார்த்தோன்னே நடுவுல நின்று போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஆயிட்டாரு எப்படி அவரு. லைஃப்ல அடமையில மாட்டின ஆடு மாதிரி அடி மேல அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னோட 6வது அறிவு ஒன்று சொல்லிச்சு. நான் அவன் கதையும் கேட்டுக்க விரும்பல, என் கதையும் அவனுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. நான் உண்டே வேலை உண்டு, நான் அவனுக்கு பிடிச்சி செஞ்சுட்டு போயினே இருப்பேன்.
வயசான காலத்துல அந்த வெயில் வர கம்மனு வீட்டில் பத்து கொண்டு தானே எங்களாலேயே வெயில் தாங்க முடியல. ஏசி பஸ் பண்ணி உள்ள குழுன்னு இப்போ ஏசி பஸ் உள்ள இப்போ வெளில எல்லாம் கரோட அனுக்கிறாங்க. ஆனால் உள்ள எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்ச பண்ணு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே உள்ள ஃபீஸுக்கு ஏற்ற ஏசி இருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த பஸ் தான் பண்ணி கரெக்டாக. ஆக்சுவலாக வயசானவங்களாம் நல்லா வசதியாக இருக்கும். இந்த வெயிலில் வயசானவங்க நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ட்ராவல் பண்ணனா ஒரே சாய்ஸ் இந்த பஸ் தான். பாடி நைலில் நின்று நெபுத்திரமாக்குது பாடி. டோரா பூச்சி மாதிரி காடு மலை ஏரின்னு கிராஸ் பண்ணி வந்து இருக்குமாடா. ஓ எஸ் வந்துட்டோம். ஆமாம் என்னண்ணா சும்மா சொல்லக்கூடாதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு கூட எல்லாரும் பைய தூக்கின்னு பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்காங்க. சும்மாவா எங்கள் பால் இருக்கிற ரேட்டை விட எங்கள் கம்மியில் என்ன வராமல் என்ன செய்வாங்க. 20 ரூபாவா என்ட்ரி டோக்கன் பைக்குக்கு? நம்ம பைக்கில் போனதால பைக் பார்க் பண்ண 20 ரூபாய். 20 ரூபாய் வாங்கி பையில் போட்டுன்னு எங்கே பார்க் பண்ண கூட சொல்லலை. நாங்களாம் தேடி அப்படி இப்படி பிடிச்சி ஒரு நல்ல ஸ்பாட்டை பிடிச்சி வண்டியை நிறுத்திட்டோம். 20 ரூபா மட்டும் வாங்கிக்கணும், வண்டி எங்கே கூடன்னு சொல்ல மாட்டேன்டா பாய் வேணுங்க. எந்த கம்பெனி மாதிரி இது? ஒரு அலாவுதீன் புதுசில் வருமே அதே மாதிரி கம்பெனி மாதிரி இது. உட்காரு வரும். ஓகே மக்களே, ஒரு வழியாக பல்லாவரம் சந்திக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ரேபிட் இருக்குது, கோழி இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது, வீட்டுக்கு தேவையான சோபா செட் இருக்குது, செடி இருக்குது, ஃப்ளவர் செடி இருக்குது, நார்மல் கீரை வகை இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, ஷூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. கம்மியாக இருக்குது. பின்ன என்ன கட்டப்பாயை தூக்கி நீ கிளம்ப வேண்டியது தானே. இப்போ எதுக்கு ஆடில் வர மாதிரி பேசுகிறேன்? ஆடில் வர மாதிரியா இருக்குது? பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது நம்மகிட்ட. டோட்டலாக இந்த மார்க்கெட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் நான் வந்து ஒரு ஹவராக என் ஃபோனில் கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ணி எடுத்தேன். பட் ஃபோனுன்றதால ஃபோனு வந்து வெயிலில் ஹீட் ஆகிட்டு ஃபுட்டேஜ் சரியாக உள்ள கேப்சர் ஆகலை. அப்படியே டிக் 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 டிக்னு ஹேங் ஆகி ஜெட் ஆகிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே இந்த வீட்டுக்கு தேவையான சோஃபா, டேபிள், அந்த செக்ஷன். ஓகே மக்களே, ஒரு வழியாக இந்த மோட்டோ விளாக் எண்டுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய். யூடியூப்க்கு வர சஸ்பென்ஸோடு முடின்னு சொன்னா என்னென்ன சஸ்பென்ஸாக முடிக்கிறது?